அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பிப்ரவரி 7 முதல் 15ஆம் தேதி வரை அடுத்த 7 நாட்களில் நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக உச்சம் பெற்று சுக்கிரன் மற்றும் சந்திரன் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் சந்திரன் ஆட்சி பலமும் பெற்று வலம் வர போகிறார். ராசியின் அதிபதியான சனியும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் புதன் பயிற்சி, சூரிய பயிற்சி, குரு வக்ர நிவர்த்தி, சந்திர பயிற்சி என அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாறுதல்கள் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான தடை தாமதங்கள் அத்தனையும் விலக்கி மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் மிக வலுவாக இந்த வேளையில் சந்திரன் வாரத்தின் துவக்கத்திலே உச்சம் பெற்று வலம் வருகிறார். அதற்கு பிறகு மிக வலுவாக ஆட்சி பலமும் 7ஆம் இடத்தில் பெறுகிறாருங்க. உச்சபலம் 5ஆம் இடத்தில் வாரத்தின் துவக்கத்தில் பெறக்கூடிய சந்திரன் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். குருவும் முழுமையாக வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே பூர்வ புண்ணியஸ்தானம் மிகவும் புண்ணியமாக மாற்றப்படுகிறதுங்க. எனவே மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக குரு மற்றும் சந்திரனின் இணைவு காரணமாக மகர ராசிக்காரர்களை தேடி வரும். ஏனென்றால் இந்த வேளையில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சுபத்துவ பாதையில் சந்திரனும் வளர்பிறை சந்திரனாகவும் குருவும் வக்ர நிவர்த்தி பெற்று பூர்வ புண்ணியஸ்தானத்தை அலங்கரிக்கக்கூடிய வேளையில் குரு சந்திர யோகம் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய தருணம் என்பது உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. குரு பகவானும் சந்திரனும் இணைந்து அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடையில்லாமல் கைகூடும். நீங்கள் நினைத்த காரியம் உறுதியாக நற்செய்தியாக உங்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. இந்த தருணத்தில் பல வகையான நன்மைகளை உறுதியாக மகர ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் நண்பர்களிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். மிக பெரிய அளவில் மனநிறைவும் மன அமைதியும் பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. பண பிரச்சனையில் இருந்து வெளிவரக்கூடிய வகையில் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை விளக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக மகர ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாருங்க குரு மற்றும் சந்திரன். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைக்கும். திட்டமிடுவதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது சந்திரன் ஆட்சி பலமும் பெற்று சஞ்சரிக்க போகிறார். எனவே மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல காரிய தடைகள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகுவதற்கான நல்ல யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமான சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. சுக்கிரன் உச்சம் பெற்று தைரியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது வெற்றி மீது வெற்றி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தை வலு சேர்ப்பதால் முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக மகர ராசிக்காரர்கள் பல வகையில் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய காரிய தடைகள், பெரிய அளவிலான பிரச்சனைகள், குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய தடுமாற்றங்கள் போன்ற அனைத்துமே முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்களை இந்த தருணம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகள் சந்திரனின் உச்சம் மற்றும் சுக்கிரனின் உச்சத்தின் காரணமாக உண்டு. சுக்கிரன் உச்சம் பெற்று தைரியஸ்தானத்தில் இருக்கும் போது ராகுவும் இணைந்திருக்கிறார். மோட்சக்காரகரான கேதுவும் 9இல் இருக்கிறார். நிழல் கிரகமான ராகு கேதுவும் நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது சுக்கிரனின் உச்சத்தை இரட்டிப்பு நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றுகிறது. எனவே உறுதியாக இந்த தருணத்தில் கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அசூர வளர்ச்சி பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் மகர ராசிக்காரர்களுக்கு கூடுதலாகவே கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. சுக்கிரன் சுபபலம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த தருணம் கலைத்துறை ரீதியாக பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தடை தாமதம் இல்லாமல் சந்திப்பதற்கான
முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. உங்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் சிறப்பாக உங்களுக்காக செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான தடைகளை விலக்கி முன்னேற்ற பாதையில் பயணிப்பதற்கான நல்ல யோகம் அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் உண்டு. உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் உறுதியாக மக்கள் மத்தியில் வரவேற்பு பெறுவதோடு பெயர் புகழை சம்பாதித்து தரக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றங்களை மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதால் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுக்கிரனின் உச்சம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் உச்சபட்ச வளர்ச்சியையும் நன்மையையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக சுக்கிரனின் உச்சத்தால் உண்டு. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக ராசியின் அதிபதியான சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே வித்யாகாரகரான புதன் பலம் பெற போகிறாருங்க. குடும்பஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றி கொடுக்கிறார் வித்யாகாரகரான புதன். அது மட்டுமல்லாது உஷ்ண கிரகமான சூரியனும் ஜென்ம ராசியை விட்டு 13ஆம் தேதி முதல் விலகுகிறார். எனவே மிக சிறப்பான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கக்கூடிய முதன்மையான யோகத்தை சனி, சூரியன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரகநிலைகள் இணைந்து தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை அலங்கரிப்பதால் உறுதியாக நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கிறது. ஏனென்றால் இந்த கிரகநிலைகள் அனைத்தும் ஜென்மராசியை கடந்து வந்த சூழலில் இனி அனைத்திலும் வெற்றி வாய்ப்பும் மகிழ்ச்சிகரமான பல்வேறு வகையான இனிமையான சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாகவும் அமைய போகிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சி உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் உண்டு. குறிப்பாக புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு பொதுவாகவே சனி சூரியன் இணைவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட ஜென்மராசியை விட்டு விலகி இணைவதால் நிச்சயமாக இந்த தருணத்தில் பல்வேறு வகையான ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட சலுகைகள் கிடைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் விலகுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு. எனவேதான் நல்ல செய்தி நிச்சயம் கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக மகர ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் கிடைக்கும். சக பணியாளர்கள், மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக அமைவதால் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. மேலும் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் யோகஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். மங்களகாரகன் யோகஸ்தானத்தில் இருப்பதால் மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூடும். இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பு இல்லாமலே புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சூழல் மிகவும் நிறைவாக உண்டு. மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக மகர ராசிக்காரர்கள் சந்திக்கலாம். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள முருகப்பெருமானுக்கு உகந்த தினமாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் இந்த வருடத்தில் தைப்பூசம் வருவது மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே மகர ராசிக்காரர்கள் உறுதியாக வருகின்ற செவ்வாய்க்கிழமை 11ஆம் தேதி விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை சென்று தரிசித்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் உறுதியாக நல்ல செய்தி கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை மகர ராசிக்காரர்களுக்கு முருக பகவான் நிச்சயமாக அள்ளி கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை.